ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் டு சிட்டி உமன்ஸ் டீச்சர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு டயப்பர் தாங்க. இது வந்து பேபி டயப்பர். 3 மாத குழந்தைகள்லேருந்து 8 மாதத்து குழந்தை வரைக்கும் நம்ம போட்டுக்கலாங்க. இது வந்து நான் எங்கள் பேரனுக்காக தைச்சது தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதனால தான் நம்ம ஏன் இது ஒரு வீடியோவை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி அதையே உங்களுக்கு எப்படி அளவு எடுத்து மார்க் பண்ணி அதை தைக்கலாம் அப்படின்னு தான் காமிக்க போகிறேங்க. இந்த டயப்பருங்க நானும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க, எங்கேயுமே இல்லை இது மாதிரி. இது நானாக வந்து யோசித்து இந்த மாதிரி தைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணி தைச்சது தாங்க. ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இது வந்துங்க குழந்தைங்க நம்ம இப்போ குழந்தைங்க பிறந்தோன்னே முக்கோணமாக ஒரு துணி தானே கட்டி விடுறாங்க. அது வந்து லாலாலாம் வெளியில் தெரியும் இல்லைங்களா. யூரினும் வந்து வெளியில் தான் போகும், துணியில் படாது. அதனால் இந்த மாதிரி தைச்சி போட்டுட்டிங்கன்னா யூரின் வந்து இங்கே படும், ஆனால் ஈரமானால் நம்ம இதையை மாற்றிக்கலாம். இதையை கலட்டிட்டு வேறு டயப்பர் ஒன்று இதே மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா. இது வந்து ரொம்ப ஈஸி தான் தைக்கிறதும், ரொம்ப கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு. பார்த்திங்களா, இந்த மாதிரி பேபிஸ்க்கெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம அதே மாதிரி கிளாத் போட்டு தைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்னவெல்லாம் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நிறைய பொம்மைகள் போட்ட மாதிரி ஒரு காட்டன் துணி குழந்தைகளுக்குன்னே இருக்குங்க. அந்த துணி எடுத்துக்கலாம். இது நிறைய கலரில் இருக்குது. அது கூட வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கலாங்க. இது பாப்ளினாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெறும் இந்த ரேஷன் துணி இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது வந்து வல்க்ரோ 1 மீட்டருங்க. இது 30 ரூபா தான். இது வந்து ஸ்டெர்லைஸ்டு காட்டனுங்க. நம்ம மருந்து கடையிலெல்லாம் கிடைக்கும், அதுதான் வாங்கிக்கணும். இது பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். இது ஒவ்வொரு லேயராக இருக்குங்க. நம்ம வேணும்னா நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே டயப்பர் தைச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலேயே இப்போ ஒன்று எடுத்து நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் உயரம் வந்து 14 இன்ச் ஹைட்டு வருதுங்க. அடுத்ததுங்க, கீழே இடுப்பு சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம வல்க்ரோ வச்சு தைச்சிருக்கிறோம். இப்போ அதிலிருந்து அந்த வல்க்ரோவை விட்டுட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ 12 இன்ச் வருதுங்க. பின்பக்கத்து இடுப்பு வந்து 12 இன்ச் ஹைட் எடுத்துக்கலாம். இது மேல் பக்கம் இடுப்பு வந்துங்க 7 இன்ச் ஹைட்டுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பிரெத்து, அதாவது துணியோட அகலம் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 2ஆக மடித்து போட்டு நம்ம நடுப்பக்கத்தில் இருக்கிற அளவு எடுத்துக்கலாம். 5 இன்ச்சுக்கு வரும். அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நம்ம துணியில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பிரிண்டட் துணி எடுத்து நம்ம கரபாகம் உயரத்தில் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நம்ம உயரம் எடுத்தோம் இல்லைங்களா, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. 14 இன்ச் எடுத்தோம், கூட ஒரு 3/4 இன்ச் விட்டு நம்ம 14.75 அளவுக்கு தையலுக்கு எப்போவுமே நம்ம கொஞ்சம் சேர்த்தணும் இல்லைங்களா, அது மாதிரி சேர்த்திட்டு இப்போ அகலமும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம ஷேப் வரையணும், ஆனாலும் நம்ம இப்போ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்ததை நம்ம 2ஆக மடித்து போட்டு நம்ம அளவுகள் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து பாட்டம் அளவு, சென்ட்ரு அளவு, மேலே வந்து டாப்பில் அந்த அளவு 3 அளவையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இப்போ அந்த ஷேப் அப்படியே போடணுங்க. இது நீங்கள் வந்து ரஃபாக அப்படியே போட்டுக்கலாம். தையலுக்கு இடம் விட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒன்று தைச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டயப்பரை நம்ம இப்போ வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம தையலுக்கும் இடம் விட்டுருக்கோம். இப்போ அதே அளவுக்கு இப்போ மார்க் பண்ணியாச்சுங்க. இனி இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த உடனே நம்ம இதை வந்து வெள்ளை துணியில் வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ அதை ஏற்கனவே நம்ம கட் பண்ணதை நம்ம ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த 2 துணியும் சேர்த்து தைச்சு திருப்ப போகிறோங்க. அதுக்காக தான் நம்ம 2 கிளாத் எடுத்துருக்குறோங்க. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னாங்க, இது எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து இப்போ காட்டன் வச்சு தைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் காட்டன் எடுத்துக்கலாம். காட்டன் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒயிட்டு டயப்பர் அளவு வச்சு தைச்சோம் பார்த்திங்களா, அதில் மேலே 2 இன்ச் கீழே 2 இன்ச் விட்டுட்டு அந்த சென்டரில் இருக்கிற அளவு எடுத்துக்கலாங்க. அதையும் நம்ம பாதியாக மடித்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம். அதையும் சென்டர் பண்ணிவிட்டு இப்போ இந்த காட்டன் எடுத்துக்கலாம். காட்டன் வந்து நம்ம அந்த கரெக்டான அளவுக்கு தான் இருக்குங்க. அதுலேயுமே
இருந்தாலும் மேலேயும் கீழேயும் அந்த ஏசகோசலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மிடில் பக்கம் மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய லேயர் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம மேலே ஒரு லேயர் எடுத்தால் தனியாக அழகாக வந்துருங்க. இப்போ அதை மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இது எடுத்துகிட்டு மீதி நம்ம சுருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம அதை எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மீதி இருக்கிற ஒயிட் துணி எடுத்துகிட்டு இப்போ இந்த காட்டனை வச்சுக்கலாங்க. இந்த காட்டன் வச்சுட்டு இந்த காட்டனையும் மடித்து தைக்கிறதுக்காக நம்ம இந்த ஒயிட் கிளாத்தை ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம வெட்டிக்கலாம். எவ்வளோ காட்டன் எடுத்தோமோ அதை விட ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இப்போ அந்த ஒயிட் துணி எடுத்தோம் பார்த்திங்களா, அதை மடித்து காட்டன் மேலே வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த தைச்ச காட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம அந்த ஒயிட் கிளாத் ஒன்று ஏற்கனவே நம்ம டயாப்பர் ஷேப்பில் வெட்டியிருக்கிறோம், அது மேலே வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள் அது எப்படி தைக்கிறதுன்னு. மேலே 2 இன்ச் விட்டுருக்கோம், கீழே 2 இன்ச் விட்டுருக்குறோம். அதை சென்டர் பண்ணி வச்சு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட் துணியில் காட்டன் தைச்சோம் பார்த்திங்களா, அந்த காட்டன் துணியை நம்ம டயாப்பர் துணியில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இதையும் அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சிடலாங்க. தைச்சி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் தைச்சாச்சு. இனி அடுத்தது நம்ம அந்த ப்ளூ துணி ஒன்று எடுத்தோம் இல்லைங்களா, டிசைன் பிரிண்டட் துணி, அந்த பிரிண்டட் துணியில் எப்படி வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது நல்ல பக்கம், இந்த டயாப்பர் தைச்சோம் பார்த்திங்களா, அதுவும் நல்ல பக்கம். அந்த காட்டன் கொடுத்தது மேலே வர்ற மாதிரி இருக்கணும். ரெண்டும் நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ இது திருப்புறதுக்காக நம்ம சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த ரவுண்டு அப்படியே தைச்சிட்டு வரலாங்க. சென்டரில் நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இப்போ நான் தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள் 2 இன்ச் கேப் விட்டுருச்சு. இப்போ அதை நம்ம திருப்பணும். நம்ம அது திருப்பும் போது பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அப்படியே திருப்பிக்கலாங்க. உல்ட்டா பண்ணும்போது நமக்கு நல்ல பக்கமெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த பிரிண்டட் டிசைன் பார்த்திங்களா வெளியில் தெரியுது. நம்ம உள்ளே நல்ல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை ஏதாவது ஒரு குச்சி வச்சு நல்லா அந்த ஷார்ப்பாக இருக்கிற பாயிண்டெல்லாம் திருப்பி விட்டுக்கலாங்க. திருப்பி விட்டுட்டு அந்த 2 இன்ச் கேப் விட்டோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம உள்ளே மடித்து அடிச்சிடலாம். அடிச்சுட்டு அந்த டயப்பர் ஃபுல் ரவுண்டும் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. இப்போ அந்த கேப்பையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த டயாப்பர் எல்லாமே நம்ம ஒரு அவுட்ரு தையல் போட்டுட்டு வந்துடலாங்க. இப்போ அது மாதிரி நம்ம அந்த உள்ள மடிப்பெல்லாம் வெளியில் எடுத்து விட்டுட்டு நீட்டாக தையல் போட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த டயப்பர் பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்களா ஃபுல் ரவுண்டும் தைச்சி முடித்தாச்சு. அந்த நம்ம 2 இன்ச் கேப்பில் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே கொண்டு வந்து முடிச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இனி நம்ம வல்க்ரோ தான் அடுத்தது தைக்க போகிறோம். இப்போ இதை மடித்து நம்ம பார்க்கலாம் வல்க்ரோ எங்கே வைக்கணும்னு. இப்போ பாருங்கள், இந்த 2 சைடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விங்கு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம மடித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு டயப்பர் ஷேப்புக்கு வந்துடுச்சு. இனி நம்ம அந்த வல்க்ரோவை எடுத்துக்கலாங்க. வல்க்ரோவில் இந்த சொரசொரான்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த வல்க்ரோவை நம்ம 2 பீஸு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரே சைடு தான், அதை 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பிரிண்டட் துணியில் நம்ம கொஞ்சம் துணி கட் பண்ணிவிட்டு இந்த வல்க்ரோவை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுட்டு வெட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 2 பீஸ் வல்க்ரோ எடுத்ததுனால நம்ம இந்த பிரிண்டட் துணியும் 2 பீஸ் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த துணி கட் பண்ணுறது பிசுறு பாகம் வெளியில் தெரியும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதையும் 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த பிசுறு பாகத்தை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த வெல்க்ரோ 2 பீஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா, வெல்க்ரோ வச்சு பார்த்துக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பிசுறு பாகத்தை நம்ம ஒரு மடிப்பு மடித்து அடிச்சுக்கலாங்க. இப்போ நான் 2 துணியிலையுமே அந்த மாதிரி 4 பக்கமே மடித்து அடிச்சுக்கிறேன். இப்போ இது ஒவ்வொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 பீஸையும் தைச்சி முடிச்சிடலாங்க. இப்போ நான் 2ம் தைச்சிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இந்த வெல்க்ரோவை வச்சு தைக்கணும். இந்த வெல்க்ரோவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்குது பார்த்திங்களா, அதை மடித்து வெல்க்ரோ மேலே வச்சு திருப்பியும் அந்த வெல்க்ரோவோடு சேர்த்து இந்த பிரிண்டட் துணி மேலே ஒரு தையல் போட்டுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அது நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அதுவுமே 2 பீஸையும் நான் அந்த மாதிரி 4 சைடும் அடிச்சுக்கிறேன். பிசுறு பாகம் மடித்து அடிச்சிருக்கிறோம். இப்போ இன்னொரு பாகத்தையும் நம்ம அந்த வெல்க்ரோ மேலே மடித்து இப்போ பாருங்கள் 2 பீஸையுமே நான் முடிச்சிட்டேன். இப்போ நீ இது எப்படி நம்ம டயாப்பர் துணியில் வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்த்திங்களா, இந்த சைடு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு தைக்கணும்.
இப்போ ஒரு ஓரத்தில் வச்சு நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த துணியில் அட்டாச் பண்ணிக்கலாங்க. இதுவும் 4 சைடும் தையல் போட்டுட்டு வந்துக்கலாம். வெல்க்ரோ பீஸ் வந்து நம்ம டயாப்பரோட எட்ஜில் வச்சு 4 பக்கமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும், அந்தளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு தைச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் இப்போ தைச்சிக்கிறேன். இப்போ 2 பீஸும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரியே 4 பக்கம் தைக்கும்போது உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும்போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்கள் 2 சைடுமே அப்படி தைச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி மடித்து பார்க்கணும். மடித்து பார்த்தா இனி சென்டரில் இன்னொரு வெல்க்ரோ பீஸ் வைக்கணுங்க. அது வந்து இந்த சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்களா வெல்க்ரோவில், அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஒரு 4 இன்ச் ஹைட்டுக்கு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ 4 இன்ச்சுக்கு வெட்டிட்டு நம்ம அந்த கீழே பாட்டம் எடுத்தோம் பார்த்திங்களா, அங்கே நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த 4 இன்ச்சுக்கு வெட்டினதையும் சென்டர் மார்க் பண்ணி இப்போ வச்சு இதுக்கு பீஸ் ஒயிட் கிளாத்தெல்லாம் எதுவும் வேண்டாம், சும்மா வெல்க்ரோ மட்டும் வச்சு 4 சைடும் தைச்சிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், தைச்சி முடித்தாச்சு. இனி இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்கள், எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குதுன்னு. இப்போ இந்த சாஃப்ட் வெல்க்ரோ சென்டரில் இருக்குது. இந்த சொரசொரான்னு இருக்கிற வெல்க்ரோ 2 பக்கமே ஃப்ளாப் மாதிரி தைச்சிட்டோம். இப்போ இது போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணும்போது அந்த வெல்க்ரோ 2மே ஒட்டிக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ டயாப்பர் ரெடி ஆகிடுச்சு. இந்த டயாப்பர் வந்துங்க யூரின் போனாலும் ஈரமாயிரும். அதனால் நம்ம அப்பப்போ மாற்றிக்கலாங்க. போடுறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்க படுத்துட்டு இருக்கும்போது தவழும் போதெல்லாம் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா வீடு ஃபுல்லாக யூரின் செதறாமல் இருக்கும். ஒரே அந்த துணியிலேயே இருக்கும். அப்போ நம்ம பார்த்தோன்னே துணியை மாற்றி போட்டுக்கலாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி டயாப்பர் தைச்சிக்கிறது. வேறு டிசைனில் எடுத்து டயாப்பர் தைக்கும்போது குழந்தைகளுக்கு நம்ம மாற்றி மாற்றி போட்டு விட்டுக்கலாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. நீங்கள் என்னோடய டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.